இவ ஏன் கேப்டன் கேப்டன்னு உயிரா இருக்கா? நாம ரிலீஸ் ஆகி வேற ஊருக்கு கூட்டிட்டு போனா கூட சுடரா டைவர்ட் பண்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும் போல. அம்மு, ஆ நான் ஹோம்ஒர்க் எல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிட்டேன். ஆ குட் கேர்ள். நீங்க தான் இருக்கிறதுல ரொம்ப குட் கேர்ள் அம்மு. நாளைக்கு சாம்பார் சாதம் கீரை கூட்டு வச்சு தரேன். உங்களுக்கு ஓகே தானே? ஓகேமா. ஓகேமா. அம்மா, காரம் வேண்டாமா? சரி தியா, அரை மிளகா தான் போடுவேன். இன்னைக்கு வயிறு எதுவும் வலிக்கலல்ல? லைட்டா வயிறு வலிக்குது. மாத்திரை போட்டா சரியா போயிடுமா? ஓகேவா? ஆ ஏங்க, நான் சொல்லல, அந்த தம்பி மேல எந்த தப்புமே இல்லையா. யாரோ செஞ்ச தப்புக்கு அந்த தம்பிய புடிச்சிட்டு போயிருக்காங்க. மகேஷ் அப்பா மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இப்படி அவரை லாக்அப்ல வச்சிருக்கவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் உள்ளதான் வச்சிருப்பாங்க. ம்ம். நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேச வேண்டியது. நான் உண்மையதான் சொல்றேம்மா. உங்க தங்கச்சி ஏதோ வீடியோ ஆதாரத்தை காட்டினதுனாலதான் அவரை வெளியில விட்டாங்க. பலமா அடிச்சிருப்பாங்க போல, பாவம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சரளா? ம்ம். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு ஆர்வம் இல்ல? இங்க பாருங்க, தெரிஞ்சவங்க, அதுவும் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நிக்கிறதுக்காகவாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பதானே நாளை பின்ன நமக்கு ஒண்ணுன்னா அவங்க வருவாங்க. ஆ, நல்ல எண்ணம் தான் உனக்கு. யாரோ தெரிஞ்சவங்களுக்கே கரிசனம் காட்டுற நீ, ஆனா கூடவே இருக்கிறவங்களுக்கு கரிசனம் காட்ட மாட்டேங்கிறியே. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. அங்கதாம்மா கொஞ்சம் இடிக்குது. உங்ககிட்ட வாயை கொடுத்தா என் வேலைதான் கெட்டு போகும். போய் கை கால் கழுவிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நியாயமா பேசினா எஸ்கேப் ஆயிடுவியே. தியாமா, டானிக்கெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? குடிக்கிறேன்ப்பா. தியா, அம்மா, இங்க வா. சுடர், நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி அம்மா. தருண், அம்மாவும் கேப்டனும் இப்போ நல்லா பேசிக்கிறாங்க. சூப்பர் சுடர். நீ அடிக்கடி சேட் ஆகுற, இனிமே சேட் ஆகாது, சரியா? சரி தருண். வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கடா. டே புலி, போதும்டா. ஏய் வெற்றி, என்னாச்சு? வெற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் ஐயோ, இவ்ளோ நடந்திருக்கு. கர்ணா எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொன்னேம்மா, இவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான். புலி, அட்லீஸ்ட் எனக்காச்சும் கால் பண்ணிருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. வெற்றி, நீ எப்படி சும்மா இருந்த? விடு திவ்யா, அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கு.
அதனால தான் பார்த்தவங்க சொன்னதை ஃபேஸ் பண்ணி என்னை குற்றவாளின்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ, அதுக்காக இப்படியா உன்னை அடிப்பாங்க? ச்சே, நானும் ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்துட்டேன். நீங்களும் வெளியே ஏதோ வேலையா போயிருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நான் இப்ப கர்ணனுக்கு உடனே கால் பண்ணி சொல்ல போறேன். விடு திவ்யா, அதான் சால்வ் ஆயிருச்சுல. போன வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு வரட்டும். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடு. இரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டே போறேன். வெற்றி ஃபோன். சுடர், கேப்டன், இப்ப எப்படி இருக்கீங்க? காயம் ரொம்ப வலிக்குதா? இல்லடா செல்லம், உன் கையால சாப்பிட்ட உடனே வலியெல்லாம் தானா காணாம போயிடுச்சு. நீ என்ன பண்ற? இப்பதான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சேன். அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்க சாப்பிட போறோம். நீங்க சாப்பிட்டீங்களா கேப்டன்? இல்ல செல்லம், இன்னும் சாப்பிடல. அம்மாவும் நீங்களும் இப்ப பழம் விட்டாச்சுல்ல, அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட சாப்பிடுங்க. கேப்டன், செல்லம், இருக்கட்டும்டா, நீ சாப்பிடு. எங்களுக்கு இன்னும் 4 days லீவ் இருக்கு. உங்களையும் மகேஷெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆமா சுடர், நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சுடர், ஆ, சுடர் உள்ளவா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் உள்ள போறேன். நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பாய் கேப்டன். சரிடா. ம். ஏய், சூடு கம்மியாயிருச்சு, சூடு பண்ணிட்டு வந்துடுறேன். போட, போதும் புலி, வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. தெரியும்டா, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு. புலி. சாரு சாரு காஃபி. இந்தா வெற்றி, இரு. நீங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே இருங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ஏதாவது சாப்பிட செய்றேன். சரிம்மா. ம். சுடரை பார்க்காம 4 நாள் இருக்கணுமா புலி? அத நினைச்சாலே கடுப்பா இருக்குடா. சுடர் எவ்வளவு கியூட்டா என்னை வந்து சேர்ந்து சாப்பிட சொன்னா தெரியுமா? அவ கூட சேர்ந்து சாப்பிடணும், ஜாலியா கதை பேசணும், அவ கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு புலி. அதுக்கு அவங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் சுடரோட அத்தை கொஞ்சம் டெரர் ஆச்சேடா. அவங்க ஒத்துக்க மாட்டாங்களேடா. வாங்க தம்பி, உள்ள வாங்க. இந்தாங்க தம்பி, கேசரி சாப்பிடுங்க. தம்பி, காஃபி குடிங்க. தம்பி, உங்களுக்கு மட்டன் சமைச்சிருக்கேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒத்துக்க வச்சுட்டா போச்சு. கடைக்கு போனவங்கள இன்னும் ஆளை காணோம். எங்க இன்னும் காணோமே? என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க? நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. தம்பி, அக்கா,
என்ன சொன்னீங்க? ஆ, அக்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தம்பி, நீங்க அக்கான்னு கூப்பிட்டதும் எனக்கு என்னமோ நிஜமாவே கூட பிறந்த தம்பி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அதான் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். அதுக்கு என்னக்கா, அப்படியே நினைச்சுக்கோங்க. ஆ, கையில என்னாச்சுப்பா? ஆ, செய்யாத தப்புக்கு கிடைச்ச தண்டனைக்கா. பிரச்சனை நடந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக இப்படி அடிப்பாங்க? கையில நல்ல அடி போலயே. இத வேற மாட்டிருக்கீங்க. தோள்பட்டையில வாங்கின அடிக்கா. நாளைக்கு தான் இதை கலட்டணும். என்னமோ எனக்கு நேரம் சரியில்லை போலக்கா, அதான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு கூட இப்படிதான் தம்பி. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரம் சரியில்லை, எல்லாம் என் விதின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பேன். இதுல கூட நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க பாருங்களேன். போன ஜென்மத்துல உங்க கூட தான் பிறந்திருப்பேன் போல இருக்குக்கா. நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. சரி, வீட்டுக்கு வாங்க, அப்படியே ஒரு காஃபி போட்டு தர, சாப்பிட்டு போலாம். இல்லக்கா, இந்த நேரம் பார்த்து வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க. ஆ, அதான் இங்க பிரான்ச்சுக்கு வந்த, கடைக்கு போய் சாப்பிடலான்னு போய்கிட்டு இருக்கேன். அட, என்ன தம்பி நீங்க? நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்க சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க்கா, வீட்ல எல்லாரும் வர்றதுக்கு எப்படி ஒரு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த ஏரியா பிரான்ச்ல தான் நிறைய வேலை வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அப்படியே அடுத்த நாள் அதையே கேட்கும். நான் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. அட, என்ன தம்பி நீங்க? எங்களுக்கு நீங்களும் மகேஷ் அப்பாவும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. சம்பளத்தை கூட பிடித்தம் இல்லாம கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 4 நாள் என்ன, அவங்க வரதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் நான் சமைச்சு போடுறேன். நீங்க ஒன்னும் ஆபீஸ்ல எல்லாம் தங்க வேண்டாம், எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்க. ஆ, வேண்டாங்க்கா, நான் அங்க வந்து தங்கினா மத்தவங்களுக்குலாம் ரொம்ப தொந்தரவா இருக்கும்க்கா. யாருக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது? என் வீட்டுக்காரு அவர் தங்கச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காருல்ல, நான் என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்க போறேன். நீங்க வாங்க தம்பி, உங்களுக்கு நாக்குக்கு ருசியா நான் விதவிதமா சமைச்சு போடுறேன். என் செல்லக்குட்டி சுடருக்காக என்ன பிளான் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகுதே. ஆஹா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அக்கா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களாக்கா? அட, உங்களை பார்த்தா என்னோட கூட பிறந்தவங்க இல்லாத குறைய தீக்க வந்தவர் மாதிரியே இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேனே. நீங்க என்ன உங்க அக்காவா நினைக்கிறது உண்மைன்னா வாங்க, இல்ல வேத்து மனுஷியா நினைச்சா அப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ, மனசு மாறுறதுக்குள்ள ஓகே சொல்லிடலாம். சரிங்கக்கா, ம்? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் கண்டிப்பா வர்றேன்க்கா. ஆனா உங்களுக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே. ஏன்பா, உங்களை என்ன நான் தலையிலயா தூக்கி வச்சுக்க போறேன்? தரதானே சுமக்க போகுது. நீங்க வாங்க, முக்கியமா தியா தருண் எல்லாம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்கக்கா, நான் வீட்டுக்கு போய் என்னோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன்க்கா. கண்டிப்பா வரணும், வரலன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். அக்கா, நிச்சயமா வர்றேன்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுல இருப்பேன், சரியா? சரி, அப்ப நான் சரிங்க. வரேன். அப்பாடா, சுடர ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்தப்போதான் உங்க மேல நான் பயங்கர கடுப்புல இருந்தேன். ஆனா இப்போ என் பொண்ணு கூட நான் இருக்கிறதுக்கு வழி தேடி கொடுத்ததுனால உங்களை நான் மன்னிச்சவர். வெற்றி, நீ நினைச்சத சாதிச்சிட்டாடா. சுடர், அப்போ உன் கூட இருக்க போறேன்டா. ஆ. ஏய். ரொம்ப சந்தோஷப்படாதடா, கொஞ்சம் அடக்கி வாசி. அங்க இருக்கிற அபிங்கிற பூகம்பம் கண்டிப்பா உன் ஆசைக்கு அணாக்கட்ட தான் பாக்கும். ஜாக்கிரதை. இந்தா. நான் அடுத்து செக். அகைன் செக். ஐயோ,
கேப்டன் அங்கிள் தம்பி அக்கா வாங்க வாங்க. நான் கூட நீங்க என்கிட்ட சும்மா சொல்லிட்டு போயிட்டு வரமாட்டீங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தருணை விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. இல்லக்கா, நானும் வர வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வந்தேன். நீ சொல்றது அப்பட்டமான பொய்னும் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. கேப்டன் நீங்க எங்க கூடவே இருக்க போறீங்களா? ஆமா சுடர், மகேஷ் வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். ஏ ஜாலி ஜாலி. ஏ தியா, தருண் அம்மா. அங்கிளுக்கு இங்க இருக்கிற அவரோட ஆபீஸ்ல தான் வேலை இருக்குன்னு சொன்னாரு. நான் தான் எதுக்கு வெளியில சாப்பிட்டுட்டு இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வர வச்சிருக்கேன். அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். எந்த சேட்டையும் செய்யாம சமத்தா இருக்கணும். ஓகேவா? ஓகேமா. கையில என்ன போட்டிருக்கீங்க அங்கிள்? இதுவா? தோள்பட்டையில அடிபட்டுருச்சு, அதாம்மா. ஓ சரி. அட, வலியோட ஒத்த கையில எதுக்காக இந்த பைய சுமந்துட்டு இருக்கீங்க? குடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இல்ல இருக்கட்டும்க்கா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அட பரவாயில்ல. குடுங்க தம்பி. வாங்க. இவன் என்ன பிளானோட இப்படி பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. அண்ணி வேற தம்பி தம்பின்னு இவன் கிட்ட பாசமா உறவு கொண்டாடுறாங்க. வாங்க அங்கிள், பால் விளையாடலாம். ஆ, இந்த நிலைமையில எப்படி தருண் என்னால விளையாட முடியும்? நீங்க ஒரு கையால தூக்கி போடுங்க, நாங்க கேட்ச் பிடிக்கிறோம். சரி, யாரு அதிக டைம் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு gift கொடுப்பேன். சரியா? வா. போடவா? நீயே வேஸ்ட், ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறானா? இவன் எப்படியாவது இன்னைக்கு இங்க இருந்து துரத்தி விடணும். பாக்குறத பாரு. அந்த பிரபாகரன் இப்படி நடிச்சிருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நல்லவர் மாதிரி சுத்தி சுத்தி வந்தது எல்லாமே பொய்யுங்கிறத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. திவ்யா, இங்க பாருங்க, நான் உங்களை பார்த்த முதல் நாள்ல இருந்தே எனக்கு உங்களை பிடிக்கும் திவ்யா. அப்போ உங்க அண்ணன் தான் இந்த காரணம்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருப்பீங்களா பிரபாகரன்? அச்சோ திவ்யா, நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்க்கும் நான் உங்க கூட பழகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட நடிக்க எந்த அவசியமும் இல்ல திவ்யா. ஓ அப்படின்னா என் அண்ணனுக்கு நீங்க லீகல் அட்வைசரா வந்ததே எந்த பிளானும் இல்லாம எதேர்ச்சியா நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல திவ்யா, இந்த கேஸ்ல சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாம இருந்தது. அதை தெரிஞ்சுக்கதான் நான் வந்தேன். சோ பக்காவா பிளான் பண்ணி எப்படி உங்களோட ஃப்ரெண்டு அபிய இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரலான்ற ஐடியாவோட தான் நீங்க கர்ணண்ணா வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அவங்க எல்லாரும் உங்க கூட பழகுன விதத்தை பார்த்து கூடவா உங்களுக்கு கில்ட்டா இல்ல? உங்களை பத்தின உண்மை தானா வெளியே வர வரைக்கும் நல்லா நடிச்சு ஏமாத்திருக்கீங்கல்ல பிரபாகரன். திவ்யா ப்ளீஸ் என்ன நம்பு. இந்த பாரு, பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இன்டென்ஷன்ல மட்டும் தான் அந்த கேஸ் எடுத்தேன். அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரபாகரன். என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் எதுக்காகவும் உன்னை மிஸ் பண்ண விரும்பல திவ்யா.
இங்க பாரு ப்ளீஸ். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலி பர்சனலி மிங்கிள் பண்ணாத திவ்யா. இங்க பாருங்க பிரபாகரன், நாம திடீர்னு சந்திச்சோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ என் ஃபேமிலிக்காக